ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். அவர் என்ன பேசினாலும் நான் கண்டுகொள்ள மாட்டேன். இதை நீங்கள் இங்கிலீஷில் சொல்ல போகிறீங்க. இங்கே நான் ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன், பட் மிடில் இருக்கிற வேர்ட்ஸை நான் கீழே ஆப்ஷன்ஸாக கொடுத்துருக்கேன். நீங்கள் கீழே இருக்கிற ஆப்ஷன்ஸை பார்க்காம அந்த சென்டென்ஸை ஃபில் பண்ண முடியுதாங்கிறத செக் பண்ணி பாருங்கள். உங்களால் முடியுதா, அந்த வார்த்தை என்ன வார்த்தையாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியுதா அப்படிங்கிறத ஆப்ஷன்ஸை பார்க்காம சொல்ல முடியுதான்னு பாருங்கள். தென் எந்த ஆப்ஷன் கரெக்ட், 3 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கிறத ஆன்சர் கண்டுபிடிக்கிற ஒவ்வொரு தடவையும் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கண்டுபிடிங்க. ஆன்சர் தென் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆப்ஷன்ஸ் பார்க்காம இந்த சென்டென்ஸை சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். தென் எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். Last option is the correct answer. Whatever he speaks, I do not bother. Bother அப்படின்னா கண்டுகொள்ள மாட்டேன். இங்கே ஸ்பீக்ஸ் அப்படின்னு ஏன் வருது? இது ஒரு முக்கியமான சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் ரூல். ஸோ இந்த சென்டென்ஸ் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. ஹீ அப்படின்னு சிங்குலர் ஃபார்ம் வந்திருக்கு, சிங்குலர் சப்ஜெக்ட். ஹீ, ஷீ, இட் இந்த மாதிரி சிங்குலர் சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா அதை ஃபாலோ பண்ணுற வேர்போட எஸ் ஆட் பண்ணணும். தட் இஸ் தி ப்ரெசன்ட் டென்ஸ் ரூல். பேர்ட் ஃப்ளைஸ், FLIES, பேர்ட் ஃப்ளைஸ். பாய் ரைட்ஸ், WRITES. இந்த மாதிரி சிங்குலர் வந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் பண்ணணும். இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் எழுதுகிறப்ப மட்டும் இந்த ரூலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ப்ளூரல் வந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் பண்ண தேவையில்லை, அதே வேர்பை யூஸ் பண்ணணும். அம்மா தனது மகளை சீக்கிரமாக காலையில் எழும்படி கேட்டுக்கொண்டார். மதர் ஆஸ்க்டு அப்படின்னு அந்த சென்டென்ஸ் ஆரம்பிக்குது. மிடில் இருக்கிற அந்த வார்த்தைகள் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஆப்ஷன்ஸ் பார்க்காம சொல்லி பாருங்கள். தென் 3 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கிறத வீடியோ பாஸ் பண்ணிட்டு கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். அம்மா தனது மகளை சீக்கிரமாக காலையில் எழும்படி கேட்டுக்கொண்டார். மதர் ஆஸ்க்டு ஹர் டாட்டர் டு கெட் அப் ஏர்லி. ஓகே, ஹிஸ் டாட்டர் அப்படின்னு வராது, மதர் அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல ஹிஸ் வராது. ஸோ செகண்ட் ஆப்ஷன் ராங். டாட்டர் டு கெட் அப் இயர்லியர். லாஸ்ட் ஆப்ஷன் தனது மகளை அப்படின்னு வருது. ஸோ ஹர் டாட்டர் இஸ் கரெக்ட். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் பார்த்தும் நீங்கள் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் மட்டுமே இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் இருக்குது. அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நவ் லுக் அட் திஸ் தமிழ் சென்டென்ஸ். மோடம் வழியே இன்டர்நெட் கனெக்ட் பண்ண உனக்கு தெரியுமா? டூ யூ நோ அப்படின்னு ஆரம்பிக்குது அந்த கேள்வி. ஸோ கொஸ்டின் மார்க் இஸ் மிஸ்ஸிங் தேர். அதை திருத்தி வாசிக்கோங்க. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு அந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். டூ யூ நோ ஹவு டு கனெக்ட் டு தி இன்டர்நெட் வயா மோடம்? Do you know how to connect? அந்த how அப்படிங்கிற கன்ஜங்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, do you know to connect to the internet அப்படி வராது. Do you know how to connect to the internet? அவர் ஒரு காகிதம் எடுத்தார், கவிதை எழுதினார், வகுப்பில் அதை வாசித்தார். He took a paper, கமா அந்த சென்டென்ஸ் எப்படி முடியும்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். He took a paper. அவர் ஒரு காகிதம் எடுத்தார். took அப்படிங்கிறது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஸோ டேக், டுக். அப்போ அடுத்ததும் பாஸ்ட் டென்ஸில் தானே இருக்கணும். கவிதை எழுதினார் அப்படின்னு வருது. ரோட் எ போயம். டபிள்யூவை சைலண்ட்டாக வாசிக்கணும். ரோட், ரோட் எ போயம். He took a paper, wrote a poem and அடுத்த வார்த்தையை எப்படி வாசிக்கணும்? READ. ஸோ இந்த சென்டென்ஸ் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. அப்போ அந்த READ அப்படிங்கிற வேர்டை ரீடு அப்படின்னு வாசிக்கக்கூடாது. ரீடுன்னு வாசித்தா அது ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ ரெட் அப்படின்னு வாசிக்கணும். பட் ஸ்பெல்லிங் அதே ஸ்பெல்லிங் தான், ஆனால் வாசிக்கிறப்ப பாஸ்ட் டென்ஸை மென்ஷன் பண்ணுறதுக்கு ரெட் அப்படின்னு வாசிக்கணும். அண்ட் ரெட் இட் டு தி கிளாஸ். நான் இளம் வயதில் காட்டிற்கு போயிருக்கிறேன். காட்டில் இருந்திருக்கிறேன்.
அதை எப்படி சொல்கிறது? இந்த ஹேட் பீன் யூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஓகே, ஐ ஹேட் பீன். அப்போ எப்போ நடந்ததை சொல்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அந்த ஹேட் பீன். அடுத்து என்ன ஆப்ஷன் வரும்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். காட்டிற்கு போயிருக்கிறேன். டு த ஃபாரஸ்ட். ஐ ஹேட் பீன் டு த ஃபாரஸ்ட் வென் ஐ வாஸ் வெரி யங். தட்ஸ் த கரெக்ட் ஆன்சர். மொத்த ஆப்ஷன்ஸ் மேட்ச் ஆகாது. நெக்ஸ்ட் கொஸ்டின். எனக்கு என்னுடைய புத்தகங்களை எங்கே வைப்பது என்று தெரியவில்லை. ஐ டூ. தெரியவில்லை அப்படின்னு வருது. ஸோ நாட் கண்டிப்பாக வரணும். லாஸ்ட் டூ ஆப்ஷன்ஸ். ஐ டூ நாட் நோ வேர். அந்த வேர் பாருங்கள், WHERE. வேர் அப்படிங்கிறது எங்கே அப்படின்னு அர்த்தம். இன்னொரு வேர் பி வேர்ப். ஸோ அது வராது. ஸோ வேர் அப்படிங்கிறது தான் கரெக்ட். WHERE தான் கரெக்ட். இந்த வேர் தான் ஹோமோஃபோன்ஸ். ஒரே உச்சரிப்பில் இருக்கிற 2 வார்த்தைகள், பட் மீனிங் மாறுபடும். ஸோ ஐ டு நாட் நோ வேர் டு கீப் மை புக்ஸ். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸ், சென்டென்ஸ் ஃபில்லிங் எக்ஸசைஸ் பண்ணோம். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.